ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வது வழக்கமானது. ஆனால் சிலருக்கு மட்டுமே வேண்டுதல் நிறைவேறும். சில பேருக்கு எவ்வளவுதான் வேண்டினாலும் வேண்டுதல் பலிக்காது. கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு கர்ம வினைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் பலர் ஆலயத்தில் வழிபடும் போது சிறு தவறும் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆலயத்திற்கு அன்று வழிபடுவதற்கு முறை இருக்கிறது. அந்த முறையை பின்பற்றினால்தான் கடவுளின் அருள் முழுமையாக கிடைக்கும். ஆலயத்திற்கு சென்று கடவுளை கண்களால் தரிசித்து அவரது நாமங்களை உச்சரித்து ஆலயத்தை வலம் வந்த பிறகு கொடி மரத்திற்கு முன்பு வணங்கிவிட்டு மனதார பிரார்த்தனையை வைக்க வேண்டும். இதுவே சரியான முறை. ஆனாலும் வேண்டுதல் வைக்கும் போது சில தவறை செய்கிறார்கள். எனக்கு கடன் தீரவில்லை, திருமணமாகல, வீடு கட்ட முடியல, ஏன் இந்த சோதனை என்று புலம்பக்கூடாது. இப்படி நீங்கள் புலம்பும் போது முருகன் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கஷ்டம் நீடித்துக் கொண்டே இருக்கும். அதனால் நேர்மறை எண்ணங்களுடன் எனக்கு திருமணம் ஒரு ஆண்டுக்குள் ஆகிவிடும், கடன் தீர்ந்தது, வீடு கட்டுவேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்களுடன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் கடவுள் அருள் புரிந்து வேண்டுதல் நிறைவேறும்.